டாங் தமிழ். ஒரு ஊர்ல மீனான்னு ஒரு குட்டி பொண்ணு இருந்தா. அந்த பொண்ணுக்கு அருண்னு ஒரு அண்ணன் இருந்தான். வழக்கம் போல 2 பேரும் ஸ்கூல் முடிச்சு ஒன்னா வீட்டுக்கு வந்தாங்க. வீட்டுக்கு வந்த 2 பேரும் ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அப்போதான் மீனாக்கு அவங்க கிளாஸ் டீச்சர் சொன்ன ஸ்விம் சூட் விதி ஞாபகம் வருது. உடனே மீனா, அம்மா ஸ்விம் சூட் விதினா என்ன அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அம்மா, நீங்க 2 பேரும் அதை பத்தி கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும், வாங்க வந்து அம்மா பக்கத்துல உட்காருங்க, நான் உங்களுக்கு சொல்லி கொடுக்கறேன் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அம்மா கையில ஒரு போட்டோ எடுத்து அதை மீனாவுக்கும் அருணுக்கும் காமிக்கிறாங்க. இந்த போட்டோ பாருங்க, இது நீங்க பீச்ல இருக்கப்ப எடுத்த போட்டோ. இதுல நீங்க போட்டிருக்க ட்ரெஸ் தான் ஸ்விம் சூட். உங்க உடம்புல இருக்க எந்த பகுதிகள் எல்லாம் இந்த ஸ்விம் சூட் மறைச்சிருக்கோ அந்த பகுதிகள் எல்லாமே உங்க தனிப்பட்ட பகுதிகள். அதாவது அந்த இடங்களை யாரும் தொடக்கூடாது, பார்க்க கூடாது, படம் எடுக்க கூடாது அப்படின்னு சொல்றாங்க. உடனே மீனா, யாருமேனா நீங்களுமா அப்படின்னு கேக்குறா. அதுக்கு அம்மா சொல்றாங்க, ஆமா மீனா, யாருமே தொடக்கூடாது. ஒருவேளை நீ மருத்துவர்கிட்ட போனா கூட அவர் ஒன்னு பரிசோதிக்கும் போது கூட அப்பாவோ இல்ல அம்மாவோ இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் அந்த பகுதிகளை காயம் ஏற்பட்டாலோ அல்லது குளிக்கும் போதோ அதை சுத்தம் செய்யவும் அம்மா இல்ல அப்பாக்கு மட்டும்தான் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அப்ப அருண் கேக்குறான், ஆனா யாராவது அந்த பகுதிகள்ல என்ன தொட்டா நான் என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டான். அதுக்கு அம்மா சொல்றாங்க, அப்போ நீ துணிவோட நோ அப்படின்னு கத்தணும். அங்க இருந்து விலகி போய் நம்பிக்கைக்குரிய பெரியவங்க யார்கிட்டயாவது சொல்லணும். ஒண்ணு அது அப்பா இல்ல அம்மா, அப்படியும் இல்லைன்னா உன்னோட கிளாஸ் டீச்சரா இருக்கலாம். உடனே மீனாவும் அருணும், நோ என்ன தொடாதீங்க, நான் அம்மா கிட்ட சொல்லிடுவேன் அப்படின்னு அம்மாக்கு சொல்லி காமிச்சாங்க. அத பார்த்த அம்மாக்கு பயங்கர சந்தோஷம். எப்பவும் இப்படி தைரியமா இருக்கணும், உன்னோட உடம்பு உன்னோடது, அதை பாதுகாக்க நீ உரிமையோட இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுக்கறாங்க. சோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் உங்களோட தனிப்பட்ட பகுதிகளை யாராவது தொட முயற்சித்தாவோ தொட்டாலோ நோ அப்படின்னு கத்தி அங்கிருந்து விலகி போய் நம்பிக்கைக்குரிய பெரியவங்க கிட்ட கண்டிப்பா சொல்லணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். ஒரு அழகான ஊரு. அந்த ஊர்ல வீடுகள் எல்லாமே கலர் கலரா இருக்கும். அங்கங்க குழந்தைங்க ஜாலியா விளையாண்டுட்டு இருப்பாங்க. அப்போ வானத்துல ஒரு சூப்பர் ஹீரோ பறந்து வந்தாரு. அவர் தான் கேப்டன் கிளீன். அவர் போற இடம் எல்லாமே பபிள்ஸ் பபிள்ஸா இருக்கும். கேப்டன் கிளீன் பார்த்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். எல்லாரும் கேப்டன் கிளீன் கேப்டன் கிளீன் அப்படின்னு ஆரவாரம் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த நேரத்துல ஊரோட ஒரு ஓரத்துல ஒரு உருவம் மறைஞ்சிருந்தது. அதுதான் வைரஸ். பச்சை கலர் வைரஸ் அது. அந்த வைரஸுக்கு பெரிய கண்ணு இருந்துச்சு. அப்பப்போ அது தன்னோட உருவத்தை மாத்திட்டே இருக்கும். அப்போ அந்த வைரஸ் சிரிச்சுக்கிட்டே சொல்லுச்சு, நான் ஒரு சுவாரஸ்யமான விஷயம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு தும்முச்சான். அப்போ அதோட வாயில இருந்து வந்த கிருமிகள் எல்லாமே ஒரு கதவோட பிடியில போய் ஒட்டிக்கிச்சு. யாராவது அந்த கதவை தொட்டா அவங்க உடம்புல இந்த கிருமி பரவிடும். அதுவும் குறிப்பா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஈஸியா பரவிடும். அதனாலதான் அந்த வைரஸ் குழந்தைங்க இருக்க இடத்துக்கு பக்கத்துல அப்படி பண்ணுச்சு. அந்த கிருமிகளை பார்த்த குழந்தைங்க ரொம்ப பயந்துட்டாங்க. ஆனா அந்த முட்டாள் வைரஸ் கேப்டன் கிளீன் அங்க இருக்கிறத கவனிக்கவே இல்லை. நம்ம சூப்பர் ஹீரோ கேப்டன் கிளீன் குழந்தைங்களுக்கு முன்னாடி வந்து நிக்கிறாரு. அத பார்த்த குழந்தைங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே கேப்டன் கிளீன், பயப்படாத குழந்தைங்களா, நம்ம சோப்பால இந்த மாதிரி கிருமிகளை சுலபமா அழிச்சிடலாம் அப்படின்னு சொல்றாரு. அதே மாதிரி கேப்டன் கிளீன் அனுப்பின பபிள்ஸ் கதவுல இருந்த எல்லா கிருமியையும் அழிச்சிருச்சு. இத பார்த்த வைரஸுக்கு ரொம்ப பயம் வந்துருச்சு. அங்க இருந்து தப்பிச்சா போதும்டா சாமி அப்படின்னு ஓடி போச்சு. ஓடி போகும்போது சோப்பு நுர வலிக்கு கீழே விழுந்துருச்சு. அத பார்த்த குழந்தைங்க ஒரே சிரிப்பா சிரிச்சாங்க. கேப்டன் கிளீன் அப்ப சொன்னாரு, குழந்தைங்களா, நீங்க சோப்பு போட்டு கை கழுவினாதான் இந்த மாதிரி கிருமிகளை
ஓட ஓட விரட்ட முடியும் அப்படின்னு. அது மட்டும் இல்லாம கேப்டன் கிளீன் இன்னொரு முக்கியமான விஷயத்த குழந்தைங்களுக்கு சொல்லி கொடுத்தாரு. அது என்னன்னா, தும்மல் வரும்போது கைகளை பயன்படுத்தாம முழங்கை மீது தும்மணும். ஏன்னா கைகள்ல தும்மும் போது அந்த கிருமிகள் சுலபமா நம்ம சாப்பிடும்போது வயிற்றுக்குள்ள போக உடம்புக்குள்ள போக வாய்ப்பு இருக்கு. அதனால எப்பவும் முழங்கையில தான் தும்மணும்னு சொல்லி கொடுத்தாரு. அதே மாதிரி எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு வெளியே போயிட்டு வரும்போதும் வேற பொருட்களை தொட்டதுக்கு அப்புறமும் சோப்பு போட்டு கை கழுவணும்னு சொல்லி கொடுக்கறாரு. அந்த சமயம் பார்த்து பக்கத்துல இருந்து ஒரு குட்டி பொண்ணுக்கு தும்மல் வந்துருச்சு. அப்ப அந்த பொண்ணு கேப்டன் கிளீன் சொன்னதை ஞாபகம் வச்சு கைகளை மூடி தும்மாம முழங்கை மீது தும்முனா. இத பார்த்த கேப்டன் கிளீனுக்கு ரொம்ப சந்தோஷம். பரவாயில்லையே குழந்தைங்களா, உடனே கத்துக்கிட்டீங்களே அப்படின்னு சொல்லி இனி அடிக்கடி கை கழுவுங்க அப்படின்னு அட்வைஸ் பண்ணி அந்த குழந்தைங்களுக்கு பாய் பாய் சொல்லிட்டு வானத்துல பறந்து போயிட்டாரு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் எங்க வெளியே போயிட்டு வந்தாலும் எப்போ வந்தாலும் கைகளை சோப்பு போட்டு கழுவி ஆரோக்கியமா இருங்க. அப்பதான் இந்த மாதிரி வைரஸை ஓட ஓட விரட்ட முடியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய் பாய். இந்த கதையில ரியான்னு ஒரு குட்டி பொண்ணோட மறக்கவே முடியாத ஒரு அனுபவத்தை பத்தி தான் பார்க்க போறோம். ஸ்கூலு 8:30. இப்போ மணி என்ன தெரியுமா? 8:13. இப்பதான் நம்ம ரியா மேடம் சொர்க்கத்துல இருக்கிறதா நினைச்சு ஜாலியா தூங்கிட்டு இருந்தாங்க. அடிச்சது ஒரு அலாரம். அப்பதான் பதறி போய் எந்திரிச்சு நம்ம ரியா மேடம்க்கு ஞாபகம் வருது, ஐயோ இன்னைக்குதான் ஆர்ட் காம்படிஷன் அப்படின்னு. உடனே நம்ம ரியா ஜெட்டு வேகத்துல தேய்ச்சா, ட்ரெஸ் போட்டா, எல்லா வேலையும் செஞ்சா. கூடவே ஆர்ட் காம்படிஷனுக்காக தான் வரைஞ்சி வச்சிருந்த ரெயின்போ டிராயிங் எடுத்து பேக்குக்குள்ள வச்சுக்கிட்டா. கையில சாப்பாடோட வெயிட் பண்ணிட்டு இருந்த ரியாவோட அம்மா சொன்னாங்க, லேட் ஆயிடுச்சுன்னு அந்த மோசமான பாதையில மட்டும் போயிடாத, புரியுதா அப்படின்னு. இத கேட்டும் கேட்காத மாதிரி ரியா சாப்பாட கூட சாப்பிடாம அங்கிருந்து ஓடி போயிட்டா. இப்போ ரோட்ல நிக்கிற ரியாக்கு முன்னாடி 2 வழி இருக்கு. ஒண்ணு ரொம்ப பாதுகாப்பான பாதை, ஆனா அதுல போனா ரொம்ப நேரம் ஆகும். இன்னொன்னு அம்மா போக கூடாதுன்னு சொன்ன ஆபத்தான ஷார்ட்கட், அது வழியா போனா சீக்கிரமா போயிடலாம். ரியாக்கு ஒரே குழப்பம், சீக்கிரமா போறதா இல்லைன்னா சுத்தி போறதா அப்படின்னு. நம்ம பாதுகாப்பான வழியில போனா ஆர்ட் காம்படிஷன்ல வின்னு பார்ட்டிசிபேட் கூட பண்ண முடியாது. ஸோ ஷார்ட்கட் தான் இதுக்கு ஒரே வழி அப்படின்னு முடிவு பண்ணி அம்மா போக கூடாதுன்னு சொன்ன அந்த ஷார்ட்கட் பாதைக்குள்ள நுழையிறா. என்னதான் ஷார்ட்கட்டுள்ள தைரியமா ரியா காலடி எடுத்து வச்சாலும் அவ மனசுல ஒரு பெரிய பயமும் இருந்துச்சு. ஏன்னா அம்மா போக கூடாதுன்னு சொல்லி அனுப்பியிருக்காங்கல்ல. ஷார்ட்கட்டுக்குள்ள போனதும் போனா போற வழியெல்லாம் ஒரே பிரச்சனை. ஆமா குட்டீஸ், ரியாவோட பேகு அங்க இருந்த ஒரு கம்பியில மாட்டிக்குச்சு. அதுல இருந்து தப்பிச்சு போனா சிமெண்ட்டுக்குள்ள தெரியாம காலை விட்டுட்டா. இதோட முடியல, அட்டைப்பட்டியை அடிக்க வச்சிருந்த இடத்துல போய் விழுந்தா பாக்கணும். இத அங்க வேலை செஞ்சுட்டு இருந்த ஒருத்தர் பார்த்து ஷாக் ஆயிட்டாரு. இங்கெல்லாம் வரக்கூடாதுன்னு தெரியாதா அப்படின்னு திட்டாரு. ஒரு வழியா அசிங்கப்பட்டு காயப்பட்டு ஸ்கூலுக்கு போய் சேர்ந்துட்டா. 8:29 டயர்டா ஸ்கூலுக்கு போய் சேர்ந்த ரியாவை பார்த்து டீச்சர்ஸ் அப்புறம் காம்படிஷனுக்கு வந்திருந்த ஜட்ஜஸ் எல்லாருமே பார்த்து சிரிச்சுட்டாங்க. ஒரு வழியா காம்படிஷன் வந்து சேர்ந்துட்டோன்னு நினைச்ச ரியாக்கு அடுத்த ஒரு ஷாக்கு. பேக்ல இருந்து அவ ஆர்ட் காம்படிஷனுக்கு வரைஞ்சிருந்த ரெயின்போ டிராயிங் எடுத்தா ரெயின்போ ஆர்ட் கிழிஞ்சு போய் இருந்துச்சு. அவ ரெயின்போ டிராயிங் பார்த்து அவ மட்டும் இல்ல, அவ கூட படிக்கிற கிளாஸே சும்மா ஷாக் ஆயிட்டாங்க. அன்னைக்கு நடந்த காம்படிஷன்ல ரியா வின் பண்ணவே இல்லை. ஆனா அவ வாழ்க்கையில ரொம்ப பெரிய லெசன் கத்துக்கிட்டா. அது என்ன தெரியுமா?
என்னைக்குமே நம்ம பேரண்ட்ஸ் நம்ம செய்யக்கூடாதுன்னு சொல்ற விஷயத்த நம்ம மீறி பண்ணா அது பெரிய ஆபத்துல தான் போய் முடியும். அது மட்டும் இல்லாம நம்ம ஜெயிக்கணும்னு குறுக்கு வழியில போனா அதை கண்டிப்பா நம்ம பிரச்சனையில தான் போய் நிறுத்தும். நடந்த எல்லா விஷயத்தையும் சாயங்காலம் வீட்டுக்கு போய் ரியா தன்னோட அப்பா கிட்டையும் அக்கா கிட்டையும் சொன்னான். ஏன்னா அம்மா கிட்ட சொன்ன அடி விழுகுல, அதனாலதான். இத கேட்ட ரியாவோட அக்காக்கு பயங்கர சிரிப்பு. திறந்த வாய மூடவே இல்லைன்னா பாத்துக்கோங்களேன். ஓகே குட்டீஸ், அம்மா அப்பா சொல்றத கேட்டு நடந்தாலே நம்மளுக்கு பாதி சக்சஸ் கிடைச்ச மாதிரிதான். சோ நீங்க ரியா மாதிரி தப்பு பண்ணாம அம்மா அப்பா சொல்ற வழியில மட்டும்தான் நடக்கணும். ஓகேவா? பாய் பாய். இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கறதுக்கு இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.